அருமையான 3ஆம் சனிக்கிழமை, புரட்டாசி மாசம் சனிக்கிழமை. அது ரொம்ப முக்கியம். பிரதோஷத்துடன் கூடிய சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷம். நீங்க பாருங்க, புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் காலையில போய் கும்பிட்டு வந்துருங்க. மாலை என்னப்பன் சொக்கநாதனிடம் போய் அருள் பெறுங்கள். மாலை பாத்தீங்கன்னா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். இந்த நாட்கள்லாம் விட்டா கிடைக்காது. ஏன்னா புரட்டாசி மாசம் சனி மகா பிரதோஷம் வர்றது எவ்வளவு பெரிய புண்ணியம் நினைக்கிறீங்க. இது எல்லா புரட்டாசி மாசம் இப்படி எல்லாம் கிடைக்காது. போன புரட்டாசியில இந்த மாதிரி வந்துதான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா மத்த நாட்கள்ல வந்திருக்கும். சனி மகா பிரதோஷம், அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு இருக்கிறது. அப்பன் சொக்கநாதனுக்கு போய் நல்ல மலர்கள் வாங்கி போய், நல்ல மாலைகள் வாங்கி போய், நல்லபடியா அவருக்கு மலர் சூடி மாலை அனுபவித்து, அவருக்கு பழங்கள் வாங்கி கொடுத்து, உங்களால என்ன வீட்டுல செய்ய முடியுமோ அதை செஞ்சு அவருக்கு கொண்டு நெய்வேத்தியம் கொடுத்து, அங்க வர்ற 10 பேருக்கு அதை பகிர்ந்து கொடுத்து, நீங்களும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டுங்க. தேன் வாங்கி கொடுங்க, பால் வாங்கி கொடுங்க, தயிர் வாங்கி கொடுங்க, நெய் வாங்கி கொடுங்க, இளநீர் வாங்கி கொடுங்க, கரும்புச்சாறு வாங்கி கொடுங்க. நீங்க எல்லாம் வாங்கி தான் கொடுக்கணும் இல்ல, நீங்க வீட்டுல இருந்து செஞ்சு கூட எடுத்து போலாம். என் அப்பன் சொக்கநாதனுடைய அருள் பெற அவன் அன்றி அணுவும் அசையாது. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து, நீங்க போய் அவனுடைய அருள் வாங்கி அவனுடைய அவன் தாள் பணிந்து அவன் நம்மளை காப்பாத்திக்கிட்டே இருக்கணும். எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த எம்பெருமான், நீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் பாடி போயிருக்காங்க. சோ நமக்கு கிடைச்ச ஒரு வரம் இந்த நாட்கள். அதனால இந்த நாளை பயன்படுத்திங்க. தவறாம எல்லோரும் இந்த பிரதோஷத்தை அட்டன் பண்ணுங்க.